ஒரு பெரிய லேடியா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மளுக்கு ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் நம் தேவனுடைய சத்திய வேத வசனங்களுக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் எழுந்து வாசிக்கலாம். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆமென் நம் தலைகளை காட்டி பரிசுத்த ஆவியார் நம்மளோடு பேசும்படியாக தலைகளை காட்டி நாம் உச்சரிக்கலாம். என் அன்பு தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நம்மளுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க பண்ணுங்க. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமுள்ளதாய் இருக்கணும். யாராவது உடைய இருதயத்தை சுத்தமுள்ளதாய் நம்ம பார்க்க முடியுமா? எங்க இருக்கு உங்களுடைய இருதயத்தை? ஆனா நீங்க அதை உணர முடியும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமும் தேவன் வாசம் பண்ணுகிறதான ஒரு தேவனுடைய ஆலயமாய் இந்த இருதயம் எப்படி பண்ணணும்? காணப்படணும். இருதயத்துல எல்லா உணர்ச்சிகளும் அந்த இருதயத்தில் இருந்து என்ன பண்ணது? உண்டாகுகிறது. எல்லா உணர்வுகளும் அந்த இருதயத்துல இருந்து உண்டாகிறது. இதுல அன்பு, பயம், வைராக்கியம், கோபம், மகிழ்ச்சி இவைகள் எல்லாம் உண்டாகிறது. எங்க இருந்து? இருதயத்துல இருந்துதான் இவைகள் எல்லாம் உண்டாகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இது பயனுள்ளதாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு கர்த்தருக்காக நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் பயந்ததான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளதான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். தேவனுக்காக கோபப்படுகிறவர்களாகவும் காணப்படும். ஏன்? எதுக்காக கோபப்படணும்? தேவனுக்காக கோபப்படணும். தேவனுக்காக ஒருவரை என்ன பண்ணணும்? நம்ம கண்டிக்க வேண்டிய காரியத்தை என்ன பண்ணணும்? கண்டிக்க வேண்டும். கோபப்பட்டு அவர்களை கண்டித்து சீர்திருத்த வேண்டிய இடத்துல சீர்திருத்த வேண்டும். அடுத்ததாக நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுக்கான இருதயமாய் காணப்பட்டு இது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல அநேகர் எல்லாருமே இந்த அன்பு எல்லாம் யாருக்கு செலுத்துறாங்க? யாருக்கு செலுத்துறாங்க? அநேக காரியங்களுக்கு செலுத்துறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் மேலே அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் மேலே அவர்கள் என்ன பண்றாங்க? அன்பு செலுத்தி அவர்கள் தேவன் வாசம் பண்ணக்கூடியாதபடி, அவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணக்கூடாதபடி என்ன பண்றாங்க? அவர்கள் பலவிதமான தீய காரியங்களில அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களால அந்த பாவத்தை விட்டு அவர்கள் என்ன பண்ண முடியல? விலக முடியல. ஆகையினால இந்த இருதயம் எப்படி இருக்கும்? இந்த இருதயம் எப்படி இருக்கும்? பாவம் செய்வதனால இருதயம் கேடுபாடானதாய் மாறும். பாவம் எல்லாம் குடிக்கிற பாவங்கள், குடிகரமான மனுஷர்களாய் இருந்து அவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்கென்று அவர்களை தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க. ஆனாலும் அவர்களால இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னா அவர்களுக்குள்ள இருதயம் எப்படி இருக்கும்? அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமுள்ளதா இருக்குமா? இருக்காது. அவர்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் இருக்கும் என்று சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? இயேசு ஆகிய நம்முடைய தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டதான ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும்? இந்த இருதயம் தேவனுக்கான ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளே எல்லா கேடுபாடுகளையும் நீக்கி இந்த இருதயத்தை என் தேவன் வாசம் பண்ணும்படியாக இந்த இருதயம்
தேவனுடைய ஆலயமாக தேவன் சமூகத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுக்கு பிரியமான இருதயமாய் இருக்க வேண்டும். என் தேவ பிள்ளையே, என் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா, என் தேவன் உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், என் தேவன் உங்களை கொண்டு மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் உங்களிலிருந்து மகிமைப்படுவதற்கு உங்களை தேவன் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இருதயத்துல பாவத்தை சேர்க்க கூடாது. இந்த இருதயத்துல வீணான உலகத்துக்கான கோபம் வராதபடி, உலகத்துக்கான தீமைகள் செய்யாதபடி இந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கென்று இது பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் சொல்லுகிறாரு, அவர்களை நான் ஆரோக்கியமாக்காதபடி. இந்த கட்டியான ஒரு இருதயத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? அதை சுத்தம் செய்ய மாட்டார். அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய முடியாது, அவர் செய்ய மாட்டாரு. அப்போ இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வசனத்தை பார்க்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை படிக்குமா? 15. இந்த ஜனங்கள் நல்லா கவனிங்க. கண்களால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் உலகத்தில் காரியத்துக்கு நம் தேவனுக்கு பிரியமாக வாழாதபடி, நம் தேவன் நம்மளை ஆரோக்கியப்படுத்தாதபடி நீங்கள் பாவத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவனுடைய வசனத்தை கண்டும் என் தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம் உங்களுடைய இருதயம் மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளே போகும் என்று சொன்னால், என் தேவனால உங்களை ஆரோக்கியமாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய ஜெபம் உண்டு, அநேகர் வெகு நாட்களாய் செபிப்பது உண்டு, அநேகர் பல வருடங்களாகவும் செபிப்பது உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அந்த விடுதலை கிடைக்காததற்கான காரணம் இங்க மிகவும் அழகாய் போட்டிருந்தது. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடிக்கு, நான் அவர்களை சுத்தம் செய்ய முடியாதபடிக்கு இவருடைய வாழ்க்கையில இவருடைய இருதயம் கேடுபாடான ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. இது பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. இது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறது. இது தேவனுக்கு விரோதமான பாவங்களையே யோசித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இருதயம் படைத்த மனுஷனுடைய வாழ்க்கையில என் தேவன் என்ன பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியாதுன்னு சொல்றாரு? ஆரோக்கியமாக்க முடியாது. இவர் தேவனுக்கு நீங்க பிரியமா இருந்து நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையில எந்த காலத்திலும் துன்பங்கள் வேதனைகள் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. என் தேவன் உங்களை பார்த்துக் கொள்வாரு. மேபி நீங்க இந்த உலகத்தில் அநேக பாடுகளை சகிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும், என் தேவனுடைய அரணான கோட்டைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. வியாதி உங்களை மேற்கொண்டு இருக்கும், ஆனாலும் அந்த வியாதி உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. என் தேவ பிள்ளைகளாகி உங்களை தேவன் அப்படியாக தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு அசுத்த ஆவியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கடந்த நாட்களில நாங்கள் ஒரு சிலரை நாங்கள் பார்க்கும் வேளையில என் தேவனுடைய பிள்ளைகள அண்ணன் பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? ஆட்கொண்டிருக்கிறான். பிசாசு அவர்களை பிடித்திருக்கிறான்.
பிசாசினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க. ஏன் பிசாசு வருகிறான்? என் தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா இல்லாம உன்னுடைய இருதயம் இருளடைந்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் நிறைந்ததான மனுஷர்களாய் நீங்க காணப்படுவீங்கன்னா என் தேவன் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமாக்க முடியும்? எப்படி உங்களை வாழ்க்கையிலே ஆரோக்கியம் செய்ய முடியும்? நான் அவர்களை ஆரோக்கியம் செய்ய முடியாதபடி அவர்களே எல்லாவற்றையும் செய்து படுத்துகிறார்கள் என்று சொல்லி என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததான என் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. என் தேவனுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏதோ நாட்கள் நிறைவேற்றது, ஏதோ கொஞ்ச நாளில என் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரப்போகிறது. என் தேவனுடைய வருகையில நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னா இந்த இருதயம் என் தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா. என் தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமா இந்த இருதயம் காணப்படுவதற்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எங்கெல்லாம் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறீர்களோ அப்பெல்லாம் என் தேவனுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார். நீங்க கேட்கணும் தேவனிடத்துல, ஆண்டவரே இந்த காரியத்துல என்னால விடுதலை செய்ய முடியல, என்னோட விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு நீங்க தேவனிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னால் என் தேவன் உங்களை விடுதலை செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுடைய இருதயம் அழுக்கான காரியத்தினாலே பாவத்தினாலே மூடப்பட்டிருக்கவே என்று சொன்னாள். தேவன் சொல்லுகிறாரு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்க முடியாது என்று சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்திலே விடுதலை இல்லை? ஏன் அநேக காரியத்திலே தேவனிடத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக் கொள்ள முடியல? காரணம் ஒன்று, என் தேவனோடு வாசம் பண்ண வேண்டிய இருதயத்திலே நீங்க அநேக பாவத்தை நீங்கள் நிரப்பி வைத்திருக்கீங்க. என் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நீங்கள் செய்வது நிமித்தம் என் தேவன் உங்களோட வாழ்க்கையிலே ஆரோக்கியம் செய்ய முடியாதபடி வந்து போயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் சொல்றாரு, கண்களால கண்டோம் காணாதவர்களை போல இருக்கிறார், காதுகளால தேவன வசனத்தை கேட்டோம் அவர்கள் மறந்து போகிறார்கள். என் தேவன் மேலே விசுவாசமுள்ளவர்களாய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்து வந்து அவரோட வாழ்க்கையை மீண்டும் உலகத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள் என்று சொல்லி என் தேவன் மீதவும் இப்படியாய் என் தேவன வசனத்தை நம்ம படிக்கும்படியாய் என் தேவனே நம்மளுக்குதான் அவருக்கு கிருபை செய்யணும். அல்லேலூயா. தேவன் தான் நம்மளுக்கு கிருபை செய்யணும். இந்த காரியத்துல இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களுக்கு விடுதலை தருவது மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை ஆசீர்வாதத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 24:32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி தேவ வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நம்மளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. இங்கே அவர்கள் கடந்து போகிறாங்க, ஆனாலும் அவர்களால் என்ன பண்ண முடியல? அவர்கள் என்ன பண்ண முடியல? இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசி வருவதை அவர்கள் உணர முடியல. காரணம் என்ன? அவருடைய இருதயம் தேவன் மீது இல்லை. அவர்கள் நினைச்சிட்டாங்க அவருடைய விசுவாசம் குறைஞ்சு போச்சு, அவர்கள் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் போய் உட்கார்ந்து என் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, என் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் சிந்திக்கும் பொழுது அவருடைய இருதயம் என்ன பண்ணுதா? பொழுது விட்டு எரிக்கணும். என் தேவனுடைய பிள்ளைய நீங்க தேவனுடைய வசனங்களை உங்களுடைய இருதயத்திலே போட்டு நீங்க தியானிக்கும் பொழுது அது பற்றி எரியும். உங்களோட பாவ சாபங்களை அவைகள் நீக்கி கொள்ளும். அல்லேலூயா.
என் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தைகள் பற்றி எறிய வேண்டும். அப்போ இந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்கும் பொழுது நீங்க பரிசுத்தம் அடைவீர்கள். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி இவர்கள் எல்லாவற்றையும் எரிந்து போடும்படியாய் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். நீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க தேவனுக்குள்ளான மனுஷர்களாய் மாறலாம். யோவான் 14 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 14. உங்கள் இருதயம் பலமாக இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்குமே என்று சொன்னா, நம்முடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கும்னு சொன்னா, என் தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கம் இருக்காது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கம் இருக்காது. இந்த விசுவாசம் குறைவுபடுவதனால மாத்திரம்தான் அநேக வேளையிலே தேவனை உணர முடியாதபடி நம் மாம்ச சிந்தைக்குள்ளாய் நம்ம கடந்து போய்விடுவோம். நம் மாம்சத்திலே கடந்து போய்விடுகிறோம். என் தேவ பிள்ளைகளாகிய நம்மளை தேவன் பண்ணணும், விசுவாசத்துல பலப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்திலே பலப்படணும். நீங்க தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் நேர காரியத்திலே என் தேவனே உண்மையில வைத்திருக்கிற அந்த விசுவாசம், உண்மையில வைத்திருக்கிற நம்பிக்கையில நான் என்ன பண்ணுகிறேன், குறைவுபடுகிறேன்ப்பா. அநேக காரியங்கள் என்னை வேதனைப்படுத்துகிறது. அதனால நான் தேவனுடைய விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன். என் தேவனே நீ என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, விசுவாசம் பலப்பட செய்யுங்க என்று சொல்லி நீங்க கேட்பீர்கள் சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே என் தேவனுடைய அற்புதத்தை ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. வேதத்துல இருந்து ஒரு சகோதரரை நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 22 அதிகாரம் 22 அதிகாரம் 43 43. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை கூறுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திற்கு வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பிழையாம், உங்களுக்கு இந்த பிழையாம பற்றி ஒரு நன்றாகவே தெரியும். இந்த பிழையாம் தேவனுடைய மனுஷன். இவன் தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக இந்த ராஜா என்ன பண்ணலாம், அவனை அழைக்கிறான். இவன் தேவனுடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு இந்த பிழையாமை அந்த ராஜா அழைக்கும் வேளையில இந்த அந்த ராஜாவுடைய பிரபுக்கள் வந்து இவனை அழைக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. இந்த இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான், தேவனிடத்துல போய் கேட்கிறான். ஆனாலும் தேவன் அதற்கு முன்பாகவே இடத்துல வராது. இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட துன்மார்க்க மனுஷர்கள் உன்னிடத்துல வந்திருக்காங்களே, இவங்க யாரு? அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களோட ஜனங்களை என்ன பண்ண சொல்றாங்க, சபிக்கும்படியாக இவங்க வந்திருக்கிறாங்க, கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறான், நீ என்ன பண்ணாத, ஏன் பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, நீ அவங்க கூட போகாதே. என் தேவ ஜனங்களை
சபிக்கும்படியாக நீ அவர்களோடு போகாதே என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஜனங்களை சொல்லி அனுப்பிச்சுட்டான். அவர்களும் போயிட்டாங்க. இரண்டாவது முறை இதே ராஜா இன்னும் பெரிய பிரபுக்களை அனுப்புகிறான். நீ போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வா, நான் அவரு மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன், அவரு மேல ரொம்ப 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 கனம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு மதிக்கிறேன், இவ்வளவு நல்ல மனுஷன் என்று நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ போய் நீங்க அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. பிரபுக்களும் கடந்து போகிறாங்க. இப்ப போய் கூப்பிடலாம். ஒரு தடவை தேவன் சொல்லிட்டாரு போகாத. இரண்டாவது முறை தேவனிடத்துல போய் கேட்கலாமா? இரண்டாவது முறை தேவனிடத்துல போய் கேட்கலாமா? சொன்னதுதான். அல்லேலூயா. என் தேவன் சொன்னார்னா போகாதனா போக கூடாது. அவன் எத்தனை பெரிய மனுஷனாக நம்ம இடத்துல வந்து நின்னானோ நான் தேவனுக்காக வைராக்கியம் உடையவனாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஒரு இருதயம் இந்த மனுஷனிடத்துல இல்ல. இவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தும் இவனுடைய இருதயம் மீண்டும் ஐயோ மனுஷர்கள் பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி இந்த இருதயம் என்ன பண்ணுது? மனுஷர்களை பார்த்து தேவனை மறக்குது. மனுஷர்களை பார்த்து தேவனை அப்பா திரும்பி போய் ஏசப்பாட்ட கேட்கலான்னு சொல்லி இந்த மனுஷன் திரும்பவும் இரண்டாவது முறை அவன் பயணம் பண்ணுகிறான். தேவனிடத்துல கேட்கிறான். அல்லேலூயா. இத படிங்க. 14 பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகியிடத்தில் போய் பீலேயாம் எங்களோடு கூட வரமாட்டான் என்று சொன்னான் என்றார்கள். அல்லேலூயா. முதல் முறை சொல்லி அனுப்பிச்சாச்சு. படிங்க. மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பீலேயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி 18 பீலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக பாலாக் எனக்கு தன் வீட்டில் எறிய வெள்ளியையும் பொன்னும் தந்தாலும் வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாது. ஆகிலும் என்ன சொல்லுவார் என்பதை நான் அறிவிக்கும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றார். இந்த ராத்திரி இங்கே தங்கிக்கோங்கப்பா, நான் தேவனிடத்துல கேட்கிறேன்னு சொல்றேன். ஆனா அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. நீ வெள்ளியும் பொண்ணும் நிறைவாய் கொடுத்தாலும் அது பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் நான் தேவனுடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு சொல்லுகிறாரு. அப்படி சொன்ன மனுஷன் என்ன பண்ணிருந்தான்? தேவன் சொன்னது ஒரு முறை, நான் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே கேட்பேன் என்று சொல்லி அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனுஷன் அனுப்பவில்லை. இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணுகிறாரு? மீண்டும் போய் தேவனிடத்திலே கேட்கிறார். படிங்க மக்கள். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலியாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட்டு வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. பாருங்க, ஒரு முறைதான் தேவன் சொல்லுவாரு, நீ போகாதன்னா போகாது. இரண்டாவது முறையும் தேவனிடத்துல போய் கேட்கிறான். இந்த முறை என்ன சொல்லுறாரு? போ, நான் சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்பி வந்து கேட்கிற, நீ போ அப்படின்னு சொல்லுகிறார். கீழே படிங்க. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். அதுல ஒரு காரியம் கரெக்டா இருந்துக்கோ. எங்க போனாலும் வாய் மட்டும் நம்ம விடாத, தேவையில்லாம திறந்துடாதேன்னு சொல்லுகிறார். படிக்குமா. பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேலே சேனை கட்டி மோவாபின் பிறரோடு போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அல்லேலூயா. ஒரு தடவை சொல்லிட்டாரு, ஆனா திரும்பிய வந்து கேட்டார். அப்பவும் தேவன் சொல்லுறாரு, நீ போடாடிட்டாரு. ஆனா தேவன் சொன்னதுதான். பாரு, இவ்வளவு சொல்லியும்
இவன் போறேன்னு சொல்லி புறப்பட்டுட்டானே, இவன் மனம் மாறவே இல்லையே, இவன் போறேன்னு சொல்லி திரும்ப கிளம்புறானே, கழுத மேல ஏறானே, போறானேன்னு சொல்லி தேவன் கோபம் அடைகிறார். தேவன் கோபம் அடைகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை போல நாம் காணப்படக்கூடாது. என் தேவனிடத்துல நாம் ஒப்படைச்சிட்டோம்னா, ஆண்டவரே இந்த காரியம் என்னை படக்கூடாது, இந்த காரியம் நான் போக மாட்டேன், இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன், இப்படி நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா முடிவெடுத்ததிலே நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டனா, நீ இயேசுவின் மாத்திரமே நீ பார்த்து போய் கொண்டிருக்க வேண்டும். நீ பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே நீங்க கடந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. அல்லேலூயா. முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. என் தேவன் ஒரு முறை உனக்காக மனம் இறங்குவாரு. என் தேவன் ஒரு முறை அவரு சொன்னாருன்னா உனக்கு சொன்னதுதான் மீண்டும் போய் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? கோபப்படுவார். அல்லேலூயா. தேவன் கோபப்படுவாரு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாலும் ஆனாலும் அவருடைய இருதயம் கோபப்படும். ஒரு சில பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க, மம்மி டாடி சொல்லுவாங்க, தம்பி வேணாண்டா, இது வேணாண்டா, சொன்னோம் இது செய்யாதா, இங்க போகாதா, இதை பண்ணாதா. ஒரு பேரண்ட்னோட பிள்ளை இடத்துல சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? திரும்பி 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 கேட்டுனே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? சரி போ, சீக்கிரமா வந்துரு, சீக்கிரமா பண்ணிட்டு வந்துரு, சீக்கிரமா போயிட்டு வந்துரு, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த பேரண்டோட இருதயத்துல என்ன இருக்காது? அத அவங்க செய்வதற்கு என்ன இருக்காது? அவங்க போற காரியத்துல அவங்களுக்கு பிரியம் இருக்காது. நீங்க உங்களுடைய பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவர்களே, உங்களுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு, என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை, மீண்டும் மீண்டும் அதையே நீங்க கேட்காதீங்க. அது தேவன் உங்கள் மேலே கோபப்படுவார். அல்லேலூயா. என் தேவன் கோபப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துப்படுங்க. என் தேவன் சொன்னே, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. என் தேவன் உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், ஐயோ என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதத்தை என் தேவன் செய்தாரு, அதற்காக நான் கர்த்தரிடத்துல வந்திருக்கிறேன். நெவர். இப்படிப்பட்ட எண்ணம் உங்களை விட்டு நீங்கட்டும். என் தேவன் உங்களை அறிந்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் உங்களை அறிந்து அழைத்திருக்கிறார். உங்களுடைய கற்ப பிறப்புக்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை அறிந்த தேவன். உங்களை விடமாட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை உங்களுக்கு நடப்பித்து என் தேவன் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? அவரோட வழியில வர வச்சிருக்கிறார். என் தேவன் உங்களை அவரோட வழியில வரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறாரு. நீங்கள் அறிந்து கொள்ளல, என் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனை அறிஞ்சிட்டேன் இல்ல, என் தேவன் உங்களை அறிந்தபடியினாலே நீங்கள் இந்த தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நித்தம் நித்தம் அவரை தேடி அவருடைய கிருபைகளில நீங்கள் உயர்ந்து வளர வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எந்த நாளிலும் உலகத்தின் காரியத்திற்கு, உலக மனுஷர்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கு இடம் கிடையாது. இது என் தேவனுடைய இருதயம், இது என் தேவனுக்காக மட்டுமே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை முழுமையாய் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் படிங்க. இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு தேவனை தரிசிக்க வேணும்னா இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். என்ன பாக்கியம்? என்ன பாக்கியம்? இருதயத்துல சுத்தமுள்ளவான அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னா நான் தேவனை தரிசிக்க முடியும். என் தேவனுடைய கடைசி நாட்கள்ல நெருங்கினாலும் நான் வாழ்வது போலவே வாழ்வேன், இப்படியே நான் காணப்படுவேன். என்னுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட தீய காரியங்களை வைத்து நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொன்னா முகத்தை நாங்க மனுஷர்கள் பார்ப்பாங்க. ஆனா தேவனுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா.
என் தேவன் உங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தேவன் நன்கு அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய இருதயம் பரிசுத்தம் இல்லாம, உங்களுடைய இருதயம் தேவனுக்கு பிரியம் இல்லாம நீங்க செய்வதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து வருவீர்கள் என்று சொன்னார் தேவன் உங்களிலே கோபப்படுவார். அல்லேலூயா. என் தேவன் உங்க மேல கோபப்படுவாரு. நீங்க கிடையா மேல என் தேவன் எப்படி கோபப்பட்டாரோ அதே போல தேவன் உங்க மேலையும் கோபப்படுவார். அல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களுடைய தேவனிடத்துல முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டாம். 9 படிக்குமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா அவனால சமாதானம் செய்ய முடியுமா? இருதயத்துல அநேக காரியங்களை வச்சு கொண்டிருந்துட்டு நம்ம போயிட்டு முகமுகமாய் பார்த்து அவரிடத்துல சமாதானம் செய்ய முடியுமா? பிள்ளையே, நீங்க கர்த்தருடைய பிள்ளை, உங்களுடைய இருதயம் சுத்தமா இருந்தா மட்டும்தான் நீங்க சமாதானம் செய்கிறவர்களா இருப்பீங்க. இல்லைன்னா உங்களால சமாதானம் செய்ய முடியாது. ஒரு இடத்துல நீங்க போறீங்கன்னா அந்த இடம் என்ன ஆகணும்? ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா அந்த இடம் என்ன ஆகணும்? சமாதானம் உண்டாகணும். அல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல சமாதானம் இல்ல, நீங்க போகிற இடத்துல பிரச்சனைகள் உண்டாகுது, நீங்க போகிற இடத்துல பயங்கரமான வார்த்தைகள் அப்படியே சண்டை மூடுது அப்படின்னா உடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்க தான் யோசிக்கணும். உடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? உடைய சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா நீங்க சமாதானம் செய்வீங்க. உங்களிடத்துல சுத்த இருதயம் இல்லைன்னா அவளா அப்படி பண்ணிட்டா, அவ அப்படிதான் பண்ணுவா, நீ என்ன பண்ணு இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எரியிற நெருப்புல அப்படி எண்ணெய் ஊத்திட்டு போயிடுவாங்க. ஏன்? இருதயம் சுத்தம் இல்லப்பா. இந்த இருதயம் இருள் அடிச்சிருக்குது. இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கிறது. இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துகிற மனுஷர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட மனுஷர்களாய் இருக்கிறீங்களா? என் தேவப்பிள்ளையே, என் தேவனை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. நீ தேவனுடைய புத்திரனாய் வாழணும்னா என் தேவனுடைய கிரியையுடைய மனுஷர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். என் தேவனுடைய புத்திரர்களானா நீங்க தேவனுடைய கிரியையுடையவர்களா இருக்கணும். அப்பதான் நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியும். அல்லேலூயா. நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகணும்னா உங்களுக்கு சுத்த இருதயம் வேண்டும். நீங்க சுத்த இருதயம் இருந்தானா அநேகருக்கு நீங்கள் சமாதானம் உடையவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா நீங்க எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும்? உங்களுடைய அக்கபக்கத்துல இருக்கிற என் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய ஆலயத்துல நீங்கள் அநேக இடத்துல துன்பமும் வேதனையுமான காரியத்தை உங்களுடைய இருதயத்துல வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவன் ஜனமாய் நீங்கள் காணப்பட முடியும்? தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியத்தை நீ தொடர்ந்து செஞ்சதுனால நான் உன்னை ஆரோக்கியமாக்க முடியாது. அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு சொன்னால் நான் உன்னை ஆரோக்கியமாக்க முடியாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும். என் தேவ ஜனமே, உன் இருதயம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்கணும். அல்லேலூயா. உன் இருதயம் தூய சிந்தையுடையதாய் இருக்கணும். என் தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாய் இருக்கணும். என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க அதையே நீங்க வெளிப்படுத்த இயேசுவை கூட வாழ்க்கையில நீங்க பிரதிபலிக்கிறதான என் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சமாதானம் செய்கிற மனுஷர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கீழே படிக்குமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 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 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நீதி நிமித்தம் அநேக துன்பப்படுவது உண்டு. நீதி நிமித்தம் அநேக துன்பப்படுவது உண்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? நீதி நிமித்தம் துன்பப்பட்டு அவங்க கர்த்தர்கிட்ட என்ன பண்றாங்க?
சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? அதை மட்டும் சொன்னா போதும். அல்லேலூயா. நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக உழைக்கிறீங்க, நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்றீங்க, நீங்க தேவனுக்காக ஒரு பாடு அனுபவிக்கிறீங்கன்னா அது நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வருதா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. அது வேதனையா இருக்கும், ஆனா அது தேவனுக்கு ஜீவபலியாய் கடந்து போகும். அல்லேலூயா. அது உங்களுக்கு வேதனைப்படுத்தும், ஆனா இதுவே தேவனிடத்திலே ஜீவபலியாய் கடந்து போகும். அது தேவன் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எனக்காக எத்தனை ஒரு வேதனை அனுபவிக்கிறான், எத்தனை ஒரு வேதனையை இவன் சகிக்கிறாளேன்னு சொல்லி என் தேவன் உடைப்பாய் மனம் இறங்கி உன்னோட வாழ்க்கையில ஆரோக்கியம் செய்ய முடியும். அல்லேலூயா. உன்னோட வாழ்க்கையில ஆரோக்கியம் ஏன் நடக்கல? ஆண்டவரிடத்துல நான் எவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவில்லை. நீ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறாய், நீ தேவனுக்கான பிள்ளையாய் நீ துன்பத்தை அனுபவித்து அநேக சமாதான பாதைகளை நடத்தி என் தேவனுக்காக ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறியா? அப்படி கொடுத்தனா என் தேவன் உன்னை அவருடைய புத்திரராய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ அவருடைய ராஜ்யத்திற்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள நீங்க இன்னும் வாழ்வது போல அப்படியே நீங்க வாழ்வீங்கன்னா கர்த்தரால உங்களை சுகப்படுத்த முடியாது. ஒரு நாள் வரும், அந்த நாள் மிகவும் கண்ணீரான ஒரு நாளாய் காணப்படும். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது நோக்கம் உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் என் தேவ சித்தம் உண்டு, என் தேவனுடைய சித்தம் உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் மனுஷர்களுக்காகவோ ஒரு பெரிய ஒரு ஒரு பதவிக்காகவோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காகவோ என் தேவனை மாத்திரம் மறுதலித்து விடாதீங்க. என் தேவனுடைய வாசம் பண்ணுகிற இருதயத்தை நீங்க பாவத்திலே நிறைந்ததாய் மாற்றி விடாதீங்க. என் தேவன் உங்கள் மேல இன்னும் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இரக்கம் பாராட்டுவாரு. என் தேவனுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அவருடைய கரம் ஒண்ணு அடிக்கல, உங்களை அவருடைய கரம் உங்களை அடிக்கிறதில்ல. என் தேவன் உங்களை அணைக்கிறவராய் இருக்கிறார். இப்பவும் கர்த்தரோடு பேசுகிறார். ஒரு இருதயத்தை முழுமையாய் கர்த்தருக்கு தருவேன்னு சொல்லுகிறவர். அப்படியே கைகளை தூக்கலாமா? அப்படியே கைகளை தூக்கலாம். முழுசா ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் உங்களிடத்துல தருகிறேன், என்னுடைய இருதயத்தை முழுமையாய் நான் உங்களிடத்துல தருகிறேன் சொல்லி கரைகளை தூக்குவோமா? ஆண்டவரே கரைகளை தூக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் தேவன் இந்த வேலையில என் தேவனுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுங்கப்பா. இவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளை நீக்குங்க, இவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்பத்தை நீக்குங்க ஏசப்பா. இந்த கரைகளை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. உமக்காய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே, உமக்காய் வாழட்டும். என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது? உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது. அநேகருடைய இருதயத்துல என் தேவனுடைய வார்த்தைகளை காத்துக் கொள்ளவில்லை. அநேகருடைய தேவனுடைய வார்த்தையை காத்துக் கொள்வது இல்லை. காரணம் அநேக காரியங்கள், விட முடியாத காரியங்கள், அவர்களை விட்டு நீங்க முடியாத காரியங்கள் உலகத்தில் மனுஷனுடைய அவருடைய கண்களுக்கு முன்பாக இவர்கள் பெரிய மனுஷர்களாகவும் இவர்கள் தங்களை பெரிய மனுஷர்கள் என்று அந்த ஜனங்கள் இவர்களை போற்றுவதை நிமித்தம் என் தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்து எடுத்து போடப்படுகிறது. அவருடைய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் இருந்து எடுத்து போடப்படுகிறது. என் தேவ பிள்ளையே வசனத்தை திரும்ப படிக்குமா? அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுள். அல்லேலூயா. யாருடைய வார்த்தைய? தேவனுடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். எதுல காத்துக் கொள்ளணும்? எதுல? நம்ம இருதயத்துல என் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீங்க காத்துக் கொள்ளணும். அநேகர் தேவனிடத்துல வருவது உண்டு, அநேகர் தேவனிடத்துல வந்துட்டு பின் மாற்ற வாழ்க்கையிலே போகுவது உண்டு, பின்னாடி போறது உண்டு. காரணம் என்ன?
என் தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலே காத்துக் கொள்ளப்பட, என் தேவனுடைய வார்த்தையுடைய இருதயத்திலே காத்துக் கொள்ளப்படவில்லை. ஆகினாலே அவர்கள் என்ன பண்றாங்க? மீண்டும் அவர்கள் பாவத்துக்குள்ளே போகிறாங்க. அவர்கள் மீண்டும் பாவத்துக்குள்ளே போகிறாங்க. அவர்களுடைய இருதயத்திலே என் தேவனுடைய வார்த்தை இல்லை. என் தேவர்களையே, இந்த நாளிலே கையை தூக்கி அந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய கரங்களை கர்த்தர் பிடித்திருக்கிறாரு. இனிமேலாவது என் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல வைத்து காத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மேல வைத்திருக்கிற இந்த விசுவாசம் ஒரு நாளும் குறைவிடாம பார்த்துக் கொள்ளுங்க, குறைவிடாம பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை. என் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். உங்களை மீட்டெடுக்க இயேசுவானவர் பூமியில இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை ரட்சித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரமே சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு ஒருவரே தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கல. யாருடைய உயிரும் உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாத்திரமே உங்களை மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க யாருக்காக நீங்க போகிறீங்க? நீங்க யாருக்காக, யாரை பிரியப்படுத்த நீங்க தேவனை விட்டு கடந்து போகிறீங்க? யாரை பிரியப்படுத்த? என் தேவனுடைய வார்த்தையை விட்டு, அவருடைய வசனத்தை விட்டு, அவருடைய மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு நீங்க யாருக்காக நீங்க கடந்து போகிறீங்க? ஒருவரும் உங்களை மீட்டெடுக்க முடியாது. உங்களை ரட்சிக்க ஒரே ஒருத்தர் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. யாருக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்காக, நீங்க உலகத்துல இருக்கிறவர்களுக்காக நீங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழகான பாடம் உண்டு, ஒரு அழகான பாடம். பொன்னும் வெள்ளியும் பேரொழுங்காய் கொண்டு வந்தாலும் அது உமக்கு ஈடாகுமா? இந்த உலகமே எனக்கு கொடுத்தாலும் என் தேவனுக்கு அது ஈடாகுமா? என் தேவனுக்கு ஒன்றுமே ஈடு செய்ய முடியாதுப்பா. என் தேவனுக்கு ஒன்றியமே ஈடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. என் தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே இன்னைக்கு அநேகர் வரல, இன்னைக்கும் அநேகர் வரல. இவர்களே உங்களுடைய இருதயம் முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வாஞ்சிக்கிற இந்த இருதயமாய் உங்களுடைய இருதயமாக நீங்க எந்த நாள் எவ்வளவு நாள் எங்க இருந்தாலும் தேவனுடைய நாளும் பொழுது உங்களுடைய இருதயம் வாஞ்சித்து தேவனுடைய ஆலயத்துல வந்தாங்க. அப்படி இருதயம் வாஞ்சித்து நீங்க வந்து அமரும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. உங்களுடைய இருதயத்தை ஆரோக்கியமாக்குவார். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்குவாரு. எப்ப ஆரோக்கியமாக்குவாரு? என் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை உங்களுடைய இருதயத்தை விட்டு நீக்கி அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளையும் என் தேவன் உங்களுடைய இருதயத்தில நீங்கள் ஆட்கொள்ளும் பொழுது என் தேவன் உங்களிலே மகிமைப்படும்படியாய் உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்களை ஆரோக்கியமாக்குவாரு. உங்களோட வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வை காண்பீர்கள். ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் என் தேவன் நடந்து போவாரு. என் தேவனுடைய நீங்க ஒரு நாளும் நீங்க கலந்து அடைய வேண்டாம், ஒரு நாளும் நீங்க வேதனை அடைய வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவாரு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இருதயத்தை முழுமையாக கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்கணும். உங்களுடைய இருதயத்தை முழுமையாக கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் முழுமையான இருதயத்தை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறது, முழுமையாய் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அவருடைய காரியங்கள் எல்லாம் உலகத்தை பிரியப்படுத்த, மனுஷர்களை பிரியப்படுத்த, இதற்காகவே நம்முடைய இருதயத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நீங்க யாரை பிரியப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறீங்க? யாரை பிரியப்படுத்தும்படியாய் நீங்க அந்த நாளில வந்திருக்கீங்க? தேவப்பிள்ளையே, இனிமேல் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துவதற்கு இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருதயம் கடங்காதிருப்பதா, இருதயம் கடங்காதிருப்பதா.
பிள்ளையே கர்த்தரோட சொல்லுகிறார், உடைய இருதயம் கலங்க வேண்டாம். நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலக்கம் அடையலையா? கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவருடன் நடத்துவார். கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவருடன் நடத்துவார். யார் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் ஒருவனாலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவனாலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. உன் இருதயத்தை மாத்திரம் ஒப்புக்கொள். இந்த நாளிலே நீ ஒன்றுமில்லாதவனாய் இருக்கலாம், ஆனா கர்த்தரை நீ ஒப்புக்கொடுத்தனா என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோக்கியமாக்குவார் உன் வாழ்க்கைய. அவரால் கூடாது ஒண்ணு இல்லை. என் தேவனிடத்துல இந்த நாளில முழுமையாக கர்த்தரிடத்துல ஒப்புக் கொடுக்கலாம். அதனுடைய கரங்களை தூக்கிட்டுலாம் மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே, இதோ என் கரத்தை கொடுத்தா தருகிறேன் அப்பா, என் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரவிருக்கு எசப்பா, என்னை ஒப்புக் கொடுங்க. என் இருதயத்தை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. என்னை ஆரோக்கியமாக்குங்க, என்னை பரிசுத்தமடைய செய்யுங்க. இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, என் தேவனை தரிசிக்க ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய புத்திரனாய் நான் வாழணும், உண்மையே நான் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே என் தேவனே நீர் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்க. கரங்களை தூக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் என் தேவனின் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த மொழியில இருந்து புதிய வாழ்க்கை வாழ என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இருதயம் உம்முடைய இருதயத்தை போல மாறும். உம்முடைய இருதயம் போல மாறட்டும். கரப்பிடித்து விடும் ஆசீர்வாதம் வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா.